100வது ராக்கெட் லான்ச் எவ்வளவு பெருமையா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது? இது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். எல்லா இந்திய மக்களும் பெருமை அடையக்கூடிய ஒரு தருணமாகும். நம்ம முதல் ராக்கெட் வந்து 1979 SLV-3 அனுப்பணும். இன்னைக்கு 100வது ராக்கெட் GSLV ராக்கெட் வந்து நேவிகேஷன் சேட்டலைட் போட்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். 40 ஆண்டுகளாக உங்களுடைய பயணத்துல இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு தருணமா இருக்கு. சோ உங்களுடைய மிஷனா என்ன மாதிரியான கனவுகளை வச்சிருக்கீங்க சார்? இஸ்ரோக்கு என்ன மாதிரியான படைப்புகளை கொடுக்க போறீங்க? இல்ல, இது வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. நாங்க எல்லாம் ஆல்ரெடி நாங்க எல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டிய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்தது வந்து ஆனர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷன் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அடுத்த 20 வருஷத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் 4 அது வந்து நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்துட்டு வரும். அதுக்கு அடுத்தது இந்த மார்ஸ் ஆர்பிட்டல் வந்து முன்னுக்கு ஆர்பிட்டல் மிஷன் பண்ணோம். அதுல ஒரு லேண்டிங் ஏதாவது பண்ணலாமா, அந்த செவ்வாய் கிரகத்தில் இறங்கக்கூடியது. அதுக்கு பிறகு வந்து இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த இனிஷியல் அப்ரூவல் வந்திருக்கு. அதுக்கு பிறகு புதிய ராக்கெட் டெவலப் பண்றது NGLV அதுக்குள்ள அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் செய்யணும். ஒரு புது லான்ச் பேடு அதுக்கு ஒரு அப்ரூவல் வந்திருக்கு. தட் இஸ் கால்டு 3வது லான்ச் பேட். அப்புறம் 2வது லான்ச் சென்டர் லான்ச் காம்ப்ளெக்ஸ் அது குலசேகரப்பட்டினத்துக்கு அதுக்கு அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்ப இதை மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரதமர் மோடி அவங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100th இயர் சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு முன்னுக்கு இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறணும். அப்போ அது மாறணும். அப்ப எல்லா துறைகளும் நல்லா வேலை செய்யணும் இல்லையா? அதுக்கு விண்வெளித்துறை என்னெல்லாம் செய்யணும், ஏன்னா அவங்க தான் டைரக்டர் மினிஸ்டர். அதனால விண்வெளித்துறையில என்னெல்லாம் செய்யணும் அதுக்குள்ள ஒரு விஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணி விஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னைக்கு நேவிகேஷன் வந்து அனுப்பியிருக்கிறோம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை காட்டிலும் இது எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கும் சார்? இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இப்போ நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணனாக்கி நிறைய சேட்டலைட் வேணும். இப்போ நம்மகிட்ட வந்து 4 சேட்டலைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஏழியறது. என்ன வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 சேட்டலைட் ஆகணும். இது வந்து ஒரு சேட்டலைட் போட்டுருக்கும். என்ன 3 அப்ரூவல் வந்திருக்கு. இதுல முக்கியமாட்டு இண்டிஜினியஸ் அட்டாமிக் கிளாக் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபுல்லா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதனால 4 அட்டாமிக் கிளாக்ல ஒரு அட்டாமிக் கிளாக் இது பண்ணிருக்கோம். இது வந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்யும். இந்த நேவிகேஷன் சிஸ்டம் லைக் த ட்ரெயின் ரியல் டைம் ட்ரெயின் மானிட்டரிங், இந்த வெஹிக்கிள் மானிட்டரிங், அது மாதிரி இந்த போட் இதெல்லாம், அது மாதிரி இந்த ஏவியேஷன் செக்டருக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பொசிஷன் அக்குரசி வந்து we are going to have much better than 20 meters. அதனால இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ நிறைய முன்னாள் தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர்களை உள்ள கொண்டு வர்றதற்கு இந்த சயின்ஸ் துறையில நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. நீங்க தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய நிலையில இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை வந்து வழங்க போறீங்க? இளைஞருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்க போறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 100 இளைஞர்கள் இது பண்ணிட்டு நிறைய இஸ்ரோ சென்டர்லாம் கொண்டு எல்லாம் காட்ட போறோம். 2வது எல்லா சென்டர்லையும் இஸ்ரோவில் உள்ள எல்லா யூனிட் சென்டர்லையும் மாணவர்கள் உள்ள வாரதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உள்ள வந்து பார்த்துட்டு போறது, பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் ஆகும். அந்த இதெல்லாம் கொடுக்க போறோம். எங்க டார்கெட் ஒண்ணுதான், இந்த விண்வெளித்துறை மூலம் சாதாரண இந்திய மக்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா திட்டங்களையும் கொண்டு வரணும். அடுத்தது இந்த சயின்டிபிக் டெம்பரை ஜெனரேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி சந்திரயான் 3, சந்திரயான் 4 இந்த மாதிரி மிஷன். அது பிறகு இந்த விஞ்ஞான துறையில நம்ம நல்லா முன்னேறணும். இப்போ நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போது நம்மளுக்கு இதெல்லாம் பெருசா கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இன்னைக்கு நீங்க சந்திரயான் 3 பாத்தீங்கன்னா எல்லா மினரல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த செஸ்மிக் ஆக்டிவிட்டி, இந்த நிலநடுக்கம் போல அந்த இதெல்லாம் இது பண்ணி எல்லாரும் நம்ம டொனேட் பண்ணிருக்கோம் சயின்டிபிக் கம்யூனிட்டி. அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளித்துறை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்திய விண்வெளித்துறை ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. நாங்க வந்து இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறதுக்கு உள்ள எல்லா விதமான பங்களிப்பும் இந்திய விண்வெளித்துறை செய்ய இருக்கின்றது. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்.